ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். எங்களோடு சேர்ந்து ஆராதிங்கள். தேவனை ஆராதிப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். அதுவும் இப்படிப்பட்டதான நேரங்களிலே தேவனை நம் ஒரு மனமாய் நம் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு நாம் ஆராதிக்கும் போது தேவன் அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நம்ம இருந்த ஸ்தலங்களிலே நாம் தேவனை ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம் ஆராதனைக்குள் போகும் முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி இம்மட்டுமாய் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வர உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க துதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஆராதனை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற ஒரு உணர்வோடு நாங்கள் ஆராதிக்க என் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரனை போல நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரை, நாங்கள் அல்ல, நீர் மாத்திரம் மகிமைப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுவும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு மன ஆவியை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். நமக்கு தெரிந்த பாடல் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நமத்திலே செய்வாராக. மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்
நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் தேவாவியானுடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், அவர் அற்புதங்களை செய்கிறதான சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவாதி தேவனை, அந்த பரலோகத்தின் தேவனானவரே, அந்த உண்மையுள்ள தேவனை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் துதிப்போம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து நம்மை வழிநடத்திய அவருடைய சட்டைகளின் நிழலிலே, அவருடைய மறையின் கீழே, அவருடைய நிழலின் கீழே, அவன் அவருடைய சிறகுகளின் நிழலிலே நம்மை பாதுகாத்தார் அல்லவா? அந்த தேவாதி தேவனின் உண்மையுள்ள
தேவாவியானவர் நீராசை பண்ணுங்க ராஜா. மனசிக மண்டலத்திலே காதுபடி இந்த தேவாதி தேவன் அப்பா நீங்க ஆண்டவரே இசைப்படியாக செபிக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தை கேட்டு நாங்கள் அதற்கு ஜீவிக்கிறவராய் காணப்படத்தக்க நீங்க அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்டு நாங்கள் ஒரு காலம் கேட்டு மற்ற காலம் சிந்தாரபடி அப்பா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுள்ளவராய் உடைய வார்த்தைக்கு நாங்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவராய் நாங்கள் ஜீவிக்கத்தக்க நீங்க அனுகிரகம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். எங்கள் மகேசனையில் ஒவ்வொரு பிள்ளைங்க தாவே இந்த வார்த்தையை உற்சாகத்தோடு வாஞ்சையோடு கேட்க அப்பா நீங்க அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. நீங்க பேசுங்க. நீங்க பேசுகிறதை கத்தாவே அப்பா ஜனங்கள் அறிந்தோளத்துக்கு நீங்க அனுகிரகம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் கத்தாவே எங்களுக்கு நல்ல வார்த்தையை கத்தாவே நீ தரப்போதுக்காக நம்ம நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களோடு இடைப்படுகிற ராஜா. உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. உடைய கருத்தை தாழ்த்தி இருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன பரப்பினாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் செய்திக்கு நேராய் உங்களை திசை திருப்ப வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆவலோடு இருக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. நகர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 16வது வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 16வது வசனம் முடிய. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீலோனுக்கட்ட சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு கொல்லிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கடையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்பட்டிருந்ததற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. வசனத்தின் மீது கைகளை வைப்போம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்தில் எங்களோடு ஆழமான சத்தியத்தை எங்களோடு பேசுகிறாக. இதனுடைய ரகசியங்களை மறைபொருளை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறாக. இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான இந்த மன்னாவை ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் பலமடைய, நாங்கள் பலனடைய, நாங்கள் புது பலனை பெற்றுக்கொள்ள உடைய கிருபையினாலே பெருக கர்த்தர் கிருபை செய்ய உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்டதான வேத பகுதி நமக்கு மிகவும் பரிச்சயமான அல்லது மிகவும் நமக்கு பழக்கப்பட்டதான ஒரு வேத பகுதி. நாம் கவனிப்போம் என்று சொன்னால், எலியாவை கர்த்தர் சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். விதவை வீட்டிலே அவர்கள் 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவையும் வைத்து அவர்கள் ஒரு அடையை பண்ணி சுட்டு செத்து போவதற்கு, அவர்கள் சாப்பிட்டு செத்து போவதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த வீட்டுக்கு அனுப்பினார். ஆனால் அவர்கள் சாகவில்லை. அந்த காலம் முழுவதுமாக தேசத்திலே மழை பெய்து அவர்களுக்கு பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் ஆச்சரியமாய் கர்த்தர் அவர்களை போஷித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு என்னவென்றால், குறைவுகளை தீர்க்கும் தேவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை அவர் தீர்க்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் நிறைந்த அனுபவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
குறைவுகள் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எவ்வளவுதான் நம் இடத்தில் இருந்தாலும் குறைகளாக அல்லது குறைவுகள் இருக்கிறது போலவே உணர்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாகவே நாம் இருக்கிறோம். சாரிபாத்தினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவனுடைய குறைவுகளை தீர்க்கும்படியாக எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் குறைவுகளை தீர்க்கிற தேவன் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை அவர் தீர்க்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நமக்கு எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும், எதிலே குறைவுகள் இருந்தாலும், எதிலே குறைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் அல்லது தீர்க்க முடியாத மனிதனால் இந்த குறைவுகளை தீர்க்க வாய்ப்பில்லை, வழியில்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைத்திருந்தாலும், இப்பொழுது இந்த செய்தியின் வாயிலாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், குறைவுகளை தீர்க்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை தீர்க்க போதுமான தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்நாளிலே எல்லா குறைவுகளையும் தீர்க்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே என்று நாம் நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இல்லாத மனிதன் இல்லை. எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கத்தான் செய்கிறது. எவ்வளவோ சம்பாதிக்கிற மனுஷன் கூட எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்கிற குறைவுபட்டு அல்லது அது குறைவாக இல்லாமையிலே அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், இந்த நாளிலே அவர் குறைவுகளை தீர்க்கிற தேவனாகிய கர்த்தர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் குறைவுகளை தீர்க்கிற தேவன் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் குறைவுகளை தீர்க்கிற கர்த்தர். உன்னுடைய குடும்ப குறைவானாலும் சரி, ஆகார குறைவானாலும் சரி, அல்லது உன்னுடைய வியாதியின் குறைவானாலும் சரி, அல்லது உன்னுடைய ஆரோக்கியத்தின் குறைவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குறைவுகளை, நம்முடைய குறைவுகளை அவர் தீர்க்க சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாரிபாத்தினுடைய விதவையினுடைய வீட்டிலே குறைவு இருந்தது. அவளுடைய வீட்டிலே குறைவு காணப்பட்டது. எண்ணெயிலும் கலசத்திலே எண்ணெயும் பானையிலே மாவும் செலவழிந்து போய் கொண்டிருந்தது. குறைவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அவளுடைய தீர்மானம், அவளுடைய எண்ணம், அவளுடைய பார்வை இதோடு கூட, இன்றோடு கூட, இந்த பகுதியோடு கூட, இந்த நிலைமையில நம்முடைய எண்ணெயும் மாவும் செலவழிய போகிறது. இனி நமக்கு வழி இல்லை, இனி நமக்கு உதவி செய்வார் இல்லை, இனி நமக்கு இந்த குறைவுகள் நிவர்த்தியாக போவதில்லை, குறைந்து கொண்டிருக்கிறதை அவள் நினைத்து அங்கலாய்த்து தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிறாள், நான் செத்து போக, நானும் என் மகனும் இதோடு கூட செத்து போக நான் தயாராக இருக்கிறேன் என்பதாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே பல பேர் நாம் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், குறைவு ஏற்பட்டு விட்டது, இந்த குறைவை நிறைவாக்க யாராலும் முடியாது, இந்த குறைவை தீர்க்க வழி இல்லை. எல்லா இடங்களும் அலைகிறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம், எவ்வளவெல்லாம் பிரயாசப்படுகிறோம், எதற்காகலாமோ நம்ம முயற்சி எடுக்கிறோம், எல்லாம் தோல்வி அடைந்த நிலைமையிலே இன்று அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ? எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை இந்த நேரத்திலே உங்களுக்கான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் அந்த குறைவுகளை தீர்க்கிற தேவன் இந்த நாளிலே, இந்த நிமிஷத்திலே உங்களுடைய வீட்டிற்கும் அவர் வந்து, எலியா தீர்க்கதரிசி சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு வந்து குறைவுகளை தீர்த்து வைத்தது போலவே உங்களுடைய குறைவுகளை தீர்க்க என் இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிற திட்டவட்டமான செய்தி என்ன தெரியுமா? சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு மாத்திரமே எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டார். அந்த வேஷத்திலே எத்தனையோ விதவைகள் இருந்த பொழுதும் ஆண்டவர் முன்குறித்த, ஆண்டவர் தெரிந்து கொண்ட, ஆண்டவர் தம்முடைய பாத்திரமா எண்ணின அவன் தீர்க்க வேண்டும் என்று, அவனுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று தேவன் ஆதீனத்திலே கொண்டு வந்த அல்லது கொண்டிருந்த அவருடைய விருப்பத்தை
நிறைவேற்றுவதற்காக எலியா தீர்க்கதரிசியை சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு அனுப்பினார். அருமையானவர்களே, எத்தனையோ விதவைகள் அங்கிருந்தார்கள். எல்லாருடைய வீட்டிற்கும் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பவில்லை. நன்றாக கவனியுங்கள். அப்படியானால் சாரிபாத்தினுடைய விதவையினுடைய வீட்டில் அவருடைய குறைவுகளை தீர்க்க கர்த்தர் தீர்மானம் எடுத்ததற்கு, எலியா தீர்க்கதரிசி அனுப்புவதற்கு, அவர் ஆதீனத்திலே கொண்டு வந்த அவருடைய விருப்பத்திற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். காரணம் இல்லாமல் ஆண்டவர் எலியா தீர்க்கனை அக்கேரி தாற்றண்டையில் இருந்து சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு அனுப்பவில்லை. ஒரு காரணம் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. 2 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, முதலாவது காரியம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவுகள் தீர்க்கப்படும் என்பதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைகள் தீர்க்கப்படும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 9வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற சாரிபாத்தினுடைய விதவைக்குள் இருந்த ஒரு ஆழமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் உனக்கு குறைவு வரும். நீ எவ்வளவு ஆஸ்தி உடையவனாய் இருந்தாலும் நீ குறைவுபட தொடங்குவாய். ஆனால் உனக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை எதிலிருந்து ஆரம்பமாகிறது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, நமக்கு ஆண்டவர் ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை, குறைவில்லாத ஒரு மேன்மையை, குறைவில்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். சாரிபாத்தினுடைய விதவையை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். சாரிபாத்தினுடைய விதவை நமக்கு பரிச்சயமான ஒரு ஆள், நமக்கு நன்றாக பழகிய ஒரு நபர். ஏனென்று சொன்னால், சிறு வயது முதற்கொண்டு நாம் இந்த வசனங்களை மிக துல்லியமாக கையாண்டிருக்கிறோம். நமக்கு நன்றாக தெரியும் அவளுக்குள் இருந்த ஒரு ரகசியம் என்னவென்றால், அவளுக்குள் இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரை எலியா தீர்க்கதரிசியை சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு அனுப்ப வைத்தது. வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே மிக துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 25வது வசனமும் 26வது வசனத்தை வாசிப்போமானால், லூக்கா 4வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 6 மாதமும் பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்த போதும், ஆயினும் எலியா அல்லாமல் மற்றொருவரிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாக கவனியுங்கள். வேதம் சொல்லுகிற ஒரு சத்தியமுள்ள ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவர் நினைவுபடுத்துகிறார். எத்தனையோ விதவைகள் இஸ்ரவேலில் இருந்தார்கள். சீதோனுக்கு அடுத்ததான ஊரிலே எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள். ஆனால் தேவன் முன்குறித்து எலியா தீர்க்கதரிசியை சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான மூல காரணமாய் இருந்தது ஒன்று, அவளுக்கு இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. The fear of the Lord is very important to our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு
எச்சரிக்கிறார். சாரிபாத்தினுடைய விதவை வீட்டிலே அவனுடைய குறைவு தீர்க்கப்படும்படியாக ஆண்டவர் அவர் சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமேயானால், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்வோமே ஆனால், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஜீவியம் நமக்குள் இருக்குமே ஆனால், கர்த்தருக்கு பயப்படுகிற உணர்வு நமக்கு இருக்குமே ஆனால், எந்த ஒரு காரியத்திலேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற உன்னத அனுபவம் நமக்குள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உறுதிபட வேதம் சொல்லுகிறது, மிக துல்லியமாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. நம்முடைய குறைவுகளை தீர்க்க அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போதுமானது. The fear of the Lord is more than enough in our life in order to fulfill all the lack of things in our life. நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் குறைவாக இருக்கிறதோ, எவைகளெல்லாம் குறைவில் இருக்கிறதோ, அவைகளை நிவர்த்தியாக்க அல்லது தீர்க்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போதுமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே பார்ப்போமானால் இந்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தினுடைய ஊருக்கு ஆண்டவர், சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர், எலியா தீர்க்கதரிசி போய் உதவி ஏற்பதற்காக எலியா தீர்க்கதரிசியை சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு அனுப்பவில்லை. எலியாவை அனுப்பின நோக்கம் நம் சாரிபாத்தினுடைய விதவையில் இடத்திலே போய் கையேந்துவதற்காக தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பவில்லை. மாறாக தீர்க்கதரிசி போய் அவளுடைய குறைவுகளை, அவளுக்குள் இருந்த குறைவை, அவளுக்குள் இருந்ததான குறைவின் காரியங்களை, அந்த பானையிலையும் அந்த கலசத்திலையும் இருந்த கொஞ்சத்தை நிவர்த்தியாக்கும்படியாக, குறைவுகளை தீர்க்கும்படியாக, அதை குறையாமல் பார்த்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆச்சரியமான ஒரு வார்த்தையை நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்னாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு பெரிய ஞானம் இல்லைன்னா பரவாயில்ல, அறிவு புத்தி இல்லைன்னா பரவாயில்ல, மற்றவர்களை போல சாகசமான காரியங்களை செய்ய தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நல்ல மற்றவர்களைப் போல திறமை உள்ளவர்களாய் நீங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களைப் போல எல்லா சகலமும் உடையவர்களாய் ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய குறைவுகளை தீர்க்க கர்த்தர் ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புவார். அல்லேலூயா! எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசி அனுப்பி அந்த குறைவை, இவனுடைய நல்ல கவனிக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் தான் அவளுக்கு சாரிபாத்தினுடைய விதவைக்கும் இருந்தது. நம்ம எல்லாரும் பயப்படுகிறோம். கலசத்துல கொஞ்சம் தான் எண்ணெய், பானையில கொஞ்சம் தான் மா. அவள் தீர்மானிக்கிறாள், இது ஒரு வேலைக்கு தான் போதுமானது. அவள் தீர்மானிக்கிறாள், இது ஒரு வேலைக்கு மாத்திரம் தான் வரும். அவள் தீர்மானிக்கிறாள், இது ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான், அதுவும் எனக்கும் என் மகனுக்கும் மட்டும்தான் இது இருக்கிறது என்பதை அவள் முடிவு செய்கிறாள். எனக்கு அருமையானவர்களே, அவளுடைய இருதயத்திலே அந்த 2 விறகு பொறுக்கும் போது கூட எனக்கும் என்னுடைய மகனுக்கும் இதுதான் இறுதி உணவு, இதுதான் இறுதி வேலை, இதுதான் இறுதி ஆகாரம், இதுதான் இறுதி கட்டம். நாளைக்கு காலை அல்லது நாளைக்கு மதியம் அல்லது நாளைக்கு விடியும் பொழுது நான் உயிரோடு நானும் என் மகனும் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது என்கிற ஒரு பயங்கரமான நிர்பந்தமான நிலை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் 100% நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். இது உங்களுக்கான செய்தி, இது உங்களுக்கான தேவ வார்த்தை. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கான தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை அவர் கொடுத்து கொண்டு வருகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய பாத்திரத்தில் இருக்கிறது குறைந்து கொண்டிருக்கிறது, இது குறைய போகிறது, இது தீர்ந்து போக போகிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். குறைகளை
தீர்க்கிற தேவன் எலியா தீர்க்கதரிசியை சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு அனுப்பினது போல இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் குறைவுகளை தீர்க்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு விஷயம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 2 பேரும் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற இடத்திலே சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசி வந்த உடனே எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நமக்கு அடுத்த வேளை ஆகாரத்துக்கு இல்லை, நம்ம கரெக்டா செஞ்சு வச்சிருக்கிறோம். திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய நிலை. என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்வோம் நம்ம வீட்டில்? எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. யாராவது ஒருவர் பட்டினி இருந்தே ஆக வேண்டும். நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட நம்ம போஷிக்க வேண்டுமானால், நம்முடைய வீட்டுக்கு வந்ததான உறவினர்களை அல்லது நம்ம வீட்டுக்கு வந்ததான விருந்தாளியை அல்லது போதகரை போஷிக்க வேண்டுமானால், நம்மில் யாராவது ஒருவர், குடும்பத்தில் யாராவது ஒருவர் பட்டினி இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு நேராய் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீர்களா, எனக்கும் இப்படித்தான் இருக்கிறது, குறைபட தொடங்கிவிட்டது, நானும் இப்படி நிர்பந்தத்தில் இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்பொழுது உங்களுக்கானவற்றை நீங்கள் இழக்க விரும்புகிறீர்களோ, எப்பொழுது உங்களுக்குரியவைகளை உங்களுக்கு மட்டுமே இருக்கிறதை எப்பொழுது நீங்கள் தியாகம் செய்தீர்களோ, எப்பொழுது நீங்கள் உங்களுக்குரியவைகளை, உங்களுக்கு மட்டுமே உரியவைகளை எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக அல்லது தேவ நாம மகிமைக்காக எப்பொழுது அதை இழக்க தயாராக இருக்கிறீர்களோ, அப்பொழுதே குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க அவர் அல்லது குறைகளை தீர்க்க அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாரிபாத்தினுடைய ஊரில் இருந்ததான அந்த விதவை கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், என்னை கேட்கலாம், எப்படி பாஸ்டர் சொல்றீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ என்பதாக? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அவள் சொல்லுகிறாள், இந்த இடத்தில் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ, எனக்கு என் மகனை தவிர வேற ஒண்ணும் இல்லை என்றத உண்மையாய் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்முடைய குறைவுகளை தீர்க்குமே ஒழிய, நாம் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் நம்முடைய குறைவுகளை யாரும் தீர்த்து வைக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய குறைவுகளை தீர்க்க சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அனுப்பிவிட்டதனுடைய நோக்கம் அவருடைய வீட்டில் இருந்த குறைவை தீர்க்கும்படியாக, அவருடைய வீட்டில் இருந்த குறைவை நிறைவாக்கும்படியாக கர்த்தர் அனுப்பினார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இருக்கிற குறைவை நீக்க அவரே வர போதுமான தேவனாக இருக்கிறார். அவரே இறங்கி வந்து நம்முடைய குறைகளை தீர்க்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, நன்றாய் கவனியுங்கள். இந்த இடத்துல தீர்க்கதரிசி கேட்கிறார். இப்ப தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்னிடத்துல இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ முதலாவது எனக்கு ஒரு அடையை நீ பண்ணி கொண்டா, எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி கேட்டவர் முதலாவது எனக்கு கொண்டு வா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். அவளுடைய கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். எல்லாராலும் கீழ்ப்படிய முடியாது. நல்ல கவனிங்க, எல்லாராலும் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிகிற மாதிரி நடிக்கலாம், நம்ம கீழ்ப்படிவது போல நடித்து காட்டிவிடலாம். ஆனால் உண்மையான கீழ்ப்படிதல் என்பது சாரிபாத்தினுடைய விதவையை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், அந்த நீ தண்ணி கொண்டு வான்னு கேட்கிறப்ப அவர் சொல்லுகிறார், முதலாவது எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு வா. அவளுடைய மறுவார்த்தை பேசவே இல்லை. அவள் சொல்லிட்டான், எனக்கே மகனுக்கு இருக்கிறத தவிர வேற ஒண்ணு இல்லை, நாங்க செத்து போக போறோம், அவ்வளவுதான்.
அப்ப அவர் கேட்கிறார், தண்ணி கொண்டு வான்னு சொல்லும் போதே ஒரு அடையை பண்ணி முதலாவது எனக்கு கொண்டு வான்னு சொல்லும் போது மறு வார்த்தை அவள் பேசவே இல்லை. அந்த வார்த்தையின்படி வேதம் சொல்லுகிறது, எலியாவின் சொற்படி செய்தாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களால தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். எல்லாராலும் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிவது போல நடிக்கலாம், கீழ்ப்படிவது போல ஆக்ஷன் பண்ணலாம், கீழ்ப்படிவது போல முக பாவனையை, சரீரத்தை அது பாவனை பண்ணி காமிக்கலாம். ஆனால் நாம கீழ்ப்படிதலை சாரிபாத்துடைய விதவை அவன் செயல்பாட்டிலே காண்பித்தார். எலியாவின் வார்த்தைக்கு சொற்படிக்கு கீழ்ப்படிந்து அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவள் என்பதை உறுதிப்படுத்தினார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எனக்கான வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். சங்கீதம் 34வது சங்கீதம் 9வது வசனம் இவ்விதமாய் துல்லியமாக சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், குறைவில்லை. என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற யாவருக்கும் குறைவில்லை. ஞாபகம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவர் பட்டியல் கொடுக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. நீங்க குறைவை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த சாரிபாத்தினுடைய விதவை அவளுக்கு கவலை இருந்தது. முதல்ல யார் வர்ற வரைக்கும், எலியா தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர்ற வரைக்கும். வந்தப்பே ஒரு ஆபத்து வந்துருச்சு, ஐயோ நம்முடைய சாப்பாட்டுக்கு பங்குக்கு வந்துட்டாரே ஒருவேளை என்கிற அச்சம் இருந்திருக்கலாம். நமக்கு இருக்கிறது அல்லவா, இயல்புதான் அது, குறை ஒன்றுமில்லை. ஆனால் அவனுடைய குறைவை ஆண்டவர் நிறைவாக்க தீர்மானித்து விட்டார். அவருடைய குறைவை கர்த்தர் தீர்க்கும்படி அவர் தீர்மானித்து விட்டார். என்று விசுவாசிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வீடுகளிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் இதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை, உங்கள் வீட்டில் இருக்கிற குறைவுகளை, உங்களுக்கு இருக்கிற ஆகார குறைவுகளை, உங்களுக்கு இருக்கிற ஆரோக்கிய குறைவுகளை, உங்களுக்கு இருக்கிற மேன்மையின் குறைவுகளை, உங்களுக்கு இருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே ஏற்பட்டிருக்கிற குறைவுகளை கர்த்தர் தீர்க்க அவரே இறங்கி வந்து அற்புதத்தை செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது காரியம், முதலாவது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இரண்டாவது சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. என்னுடைய இரண்டாவது முக்கியமான காரியம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற அனுபவம். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவு வராது. சாரிபாத்தினுடைய விதவைக்கு குறைவு வரல. காரணம், அவள் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். என கருமையான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதே சாரிபாத்தினுடைய விதவையின் சில சம்பவங்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். என்னுடைய இரண்டாவது பகுதியிலும் நன்றாய் கவனிங்கள். சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்பும் போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் உற்று கவனிப்பீர்களானால், நீ போ, அங்கே விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். என கருமையான தேவ பிள்ளைகளே, நீ எலியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நீங்கள் 9வது வசனத்தை கவனிப்பீர்களானால், நீ எழுந்து தங்கியிரு, பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். என கருமையான தேவ பிள்ளைகளே, விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் விதவை சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? விதவை சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? விதவை பேசுகிற விஷயம் என்ன தெரியுமா? விதவை சொல்லுகிறாள், நானும் என் மகனும் செத்து போவ ரெண்டு விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறோம். நானும் என் மகனும் இந்த நாளிலே என்னுடைய கொஞ்சம் ஆகாரத்தை வைத்து நாங்கள் உணவு உண்டு, அதோடு கூட எங்களுடைய வாழ்க்கை முடிய போகிறது. இவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? வாழ்க்கை முடிய போகிறதை பற்றியே அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள்.
வாழ்க்கையின் இறுதி கட்டத்தையே அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். வாழ்க்கையின் இறுதி பகுதியை குறித்து அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் தீர்க்கதரிசி உள்ள என்றானோடு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க விரும்பினார். ஒரு புது ஆசீர்வாதத்தை தொடங்க விரும்பினார். ஒரு புது காரியத்தை தொடங்க விரும்பினார். நன்றாய் கவனி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாரிபாத்துடைய விதவை எலியா தீர்க்கதரிசி கேட்டவுடனே ஒரு அடையை பண்ணி முதலாவது கொடு என்று சொன்னவுடனே அவள் சொற்படி அப்படியே கீழ்ப்படிந்து அவள் செய்தாள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எத்தனை ஆச்சரியமான கீழ்ப்படிதல்! அப்பொழுது என்ன நல்ல கவனி, ஒரு தாய் என்ன செய்திருப்பாள்? நாம் எல்லாரும் சிந்திக்கிற காரியம்தான். அவள் தன்னுடைய மகனுக்கானதை அவள் எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கவில்லை. அவள் தனக்குண்டானதை அல்லது தனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அடையை அவள் எலியா தீர்க்கதரிசிக்கு அவள் கொடுப்பதற்கு மனப்பூர்வமாய் மனமுகந்து அவள் சந்தோஷமாய் அவள் கொடுக்க விரும்பினாள். இதுல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. அவளுடைய முழு நம்பிக்கை கர்த்தர் தான். அவளுடைய முழு காரியமும் கர்த்தர் தான். என கர்த்தருக்கு பயப்படுகிறவள். இப்ப கர்த்தருடைய தாசன் தீர்க்கதரிசி அவர் வந்து வீட்டிலே வந்திருக்கிறார். இப்ப அவர் கேட்கிறாரு, அவளுடைய முழு காரியம் என்ன தெரியுமா? செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் தீர்க்கதரிசியை போஷிக்க வேண்டும், என்னுடைய எனக்கு வீட்டுக்கு வந்ததான தேவனுடைய மனுஷனை போஷிக்க வேண்டும், அவன் சொல்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று கருதி அவள் கர்த்தரை சார்ந்திருக்க ஆரம்பித்தாள். என கருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க வேணும் வீட்டுல நல்லா படிச்சு பாருங்க. இந்த செத்து போகின்ற வார்த்தைய மறுபடியும் சாரிபாத்தினுடைய சரித்திரத்துல வரவே இல்லை. அவள் தன்னுடைய வாயில அவள் உச்சரிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவள் செத்து போவதற்காக எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பவில்லை. நன்றாய் கவனியுங்கள். அவள் செத்து போவதற்காக, மரித்து போவதற்காக அவள் அனுப்பப்படவில்லை எலியா தீர்க்கதரிசியை. எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கு அனுப்பினது அங்கிருந்த ஆகார குறைவை தீர்க்கும்படியாக கர்த்தர் அங்கு அனுப்பினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த நிமிஷத்திலே உங்களுக்கான தேவ வார்த்தை அதுதான். உங்களுக்கான தேவ செய்தி இதுதான். கர்த்தருடைய வார்த்தை மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த குறைவை, அந்த குறைவுகளை ஆண்டவர் தீர்க்க அவர் நிச்சயம் இறங்கி வந்து அவர் போதுமான தேவனாய், செயல்படுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எந்த சந்தேகமும் இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த ஸ்திரீ அவள் சொல்லுகிறாள், நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போவதற்கு இப்ப தயாராக இருக்கிறோம். அப்ப சொல்றாரு, நீ போய் ஒரு அடைய கொண்டு வா. அப்ப கொண்டு வந்து கொடுக்கிறாள். அப்ப ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். அவர் சொல்லும் போதே கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பஞ்சகால தீர் மட்டும் பானையிலே மாவும் கலசத்திலே எண்ணெயும் குறைந்து போவதே இல்லை என்று ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் கட்டளையிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். என்னவென்றால், நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் சாரிபாத்துடைய விதவை வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்பி அந்த பானையிலும் கலசத்திலையும் அதிகமாக்கும்படி ஆண்டவர் அனுப்பப்படவில்லை. நல்ல கவனிங்க. அந்த பானையிலையும் அந்த கலசத்திலையும் எண்ணெயும் மாவையும் கர்த்தர் அதிகமாக்கும்படி, நிறையாக்கும்படி அல்லது தாராளமாய் இருக்கும்படி ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அனுப்பவில்லை. அவர் அனுப்பினதான ஆழமான நோக்கம் என்ன தெரியுமா? அது குறையாதபடிக்கு, அந்த பஞ்ச காலம் மட்டும் குறையாதபடிக்கு, குறைவு ஏற்படாதபடிக்கு, அவர்களுக்கு பற்றாக்குறை வராதபடிக்கு தீர்க்கதரிசியை பார்த்து கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ரகசியம்! எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பல நேரங்களில் நான் நினைத்திருக்கிறேன்.
ஆண்டவர் தாராளமா கொடுக்க மாட்டேங்கிறாரே நமக்கு. அநேக நேரங்களிலே எனக்கு தாராளமாய் செலவு செய்வதற்கு கொடுக்க மாட்டேங்கிறாரே. இந்த வசனத்தை வாசித்த பிறகு நான் புரிந்து கொண்ட தேவனுடைய புரிந்து கொள்ளுதல் அல்லது தேவனுடைய அன்பை புரிந்து கொண்ட அந்த ரகசியம் என்ன தெரியுமா? எனக்கு தாராளமாய் இல்லை என்பது உண்மைதான், நான் மறுக்கவில்லை. எனக்கு தாராளமாய் என்னால் செலவு செய்ய முடியவில்லை, உண்மைதான். ஆனால் அதை விட ஒரு உண்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? எனக்கு பற்றாக்குறை ஏற்படாதபடிக்கு குறைவுகளை தேர்க்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமானவர். கர்த்தரை தேடுகிற, இதுவரைக்கும் அவள் சாப்பிட்டு செத்து போவன் நினைச்சவர் இப்ப முதல் முறையாய் கர்த்தரை சார்ந்திருக்க ஆரம்பித்தார். தேவனை தேடுகிறவர்களால மாத்திரம்தான் கர்த்தரை சார்ந்திருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வீட்டிலே மின்சாரம் தடைபட்டு போனால் ஒரு எலக்ட்ரிஷியனை தேடுகிறோம். ஒரு பிளம்பர் பிரச்சனை வந்து பைப்ல பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு மெக்கானிக் அல்லது பிளம்பரை நம்ம தேடுகிறோம். நம்முடைய வீட்டிலே ஏதாவது ஒரு கோளாறு என்று சொன்னால் அந்த கொத்தனாரையும் சித்தாள்களையும் நாம் தேடுகிறோம். எதற்காக? எப்பொழுதெல்லாம் குறைவு வருகிறதோ, எதிலெல்லாம் குறைவு வருகிறதோ அது சம்பந்தப்பட்டவர்களை நாம் தேட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கிக் கொள்வதற்கு, சரி செய்து கொள்வதற்கு, அதை சமாளிப்பதற்கு ஒரு ஆட்களை தேட ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அதற்கான அடையாளம் என்ன? எப்படி கர்த்தரை தேடினால்? நன்றாய் கவனியுங்கள். இதுவரைக்கும் எலியா தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் அவள் மரணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால், எலியாவின் வார்த்தை எப்பொழுது தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வந்ததோ, எப்பொழுது எலியாவின் வாயிலிருந்து விதவையினுடைய காதுகளுக்கு இந்த பானையிலே மாவும் கலசத்திலே எண்ணெயும் இந்த காலம் முடியும் வரைக்கும் தீர்ந்து போவதில்லை, செலவழிந்து போவதில்லை என்கிற ஒரு அசூரன்ஸ் என்கிறதான ஒரு உறுதிப்பாடு எப்பொழுது வந்ததோ அப்பொழுது அவள் கர்த்தரை சார்ந்திருக்க ஆரம்பித்தாள். நான் விசுவாசிக்கிறேங்க. நான் சாரிபாத்துடைய விதவை நாட்கள்ல நம்ம இல்லை, நமக்கு தெரியாது. ஆனா நான் விசுவாசிக்கிற ஒரு வார்த்தையை சொல்றேன். என்னன்னா, அவங்களுக்கு டெய்லிக்குரிய ஆகாரம் மட்டும் அதுல இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிடுறோம். அந்த 3 வேளைக்கு ஆகாரத்துக்காக அந்த ரொட்டி சுரத்துக்கு மாத்திரம்தான் அன்னைக்குரியது. அடுத்த நாளுக்குரியது அடுத்த நாள் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நைட் போய் வச்சிருந்திருப்பாங்க. இது ஒரு பெரிய பேசுறதுக்கு மாயாஜாலமா இருக்கலாம், ஆனா அது நடந்திருக்கணும். ஏன்னா அங்க எண்ணெயிலே கலசத்திலே குறையாதபடிக்கு அவ்வளவு இருந்ததே கொஞ்சம். ஒரு நாளுக்குரியதுதான், ஒரு வேலைக்குரியதுதான். அப்ப ஒரு வேலை முடிச்ச பிறகு அடுத்த வேலைக்குரியது ஆண்டவர் அதுல ரெடி பண்ணியிருப்பார். ஒரு வேலை முடிச்ச பிறகு அடுத்த வேலைக்குரியது, அடுத்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலைக்குரிய ஆகாரத்தை. அப்ப அன்றன்று தேவையான இதுக்கு ரொம்ப நமக்கு தேவை என்ன தெரியுமா? டெய்லி கர்த்தரை தேடணும். பாடம் அதுதான். டெய்லி கர்த்தரை தேடணும். நமக்கு சம்பூர்ணமா இதுல நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், தாராளமாய் கர்த்தர் நம்மள்கிட்ட கொடுத்துட்டா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கர்த்தரை தேடுவோம். டெய்லி நம்ம ஆண்டவரை பார்க்க மாட்டோம். டெய்லி தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் டெய்லி கர்த்தரை தேட ஆரம்பிப்போம். சாரிபாத்தினுடைய விதவையின் அனுபவம் தினமும் கர்த்தரை, ஒவ்வொரு வேளையும் கர்த்தரை, ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை தேடுகிற ஒரு உன்னத அனுபவத்துக்குள் அவள் தீர்க்கதரிசியால் நடத்தப்பட்டாள். அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற அனுபவத்துக்குள் வாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவத்துக்குள் வாருங்கள். கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சாரிபாத்தினுடைய விதவை வீட்டில் குறைவு இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த குறைவை குறையாதபடிக்கு தீர்த்து வைக்கிற கர்த்தர் அங்கு இருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், குறைவு இருக்கிறது நம்ம வீட்டுல, குறைவு நம்ம வீட்டுல வருது, குறைவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது. ஆனால் அந்த குறைவு இனி குறையாதபடி, மேலும் குறையாதபடி அன்றன்றுள்ள அவ்வப்போதுள்ள
கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க உயர்த்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சாரிபாத்தினுடைய விதவை வாழ்க்கையிலே ஒரு உன்னத அனுபவத்துக்குள் அவர் கொண்டு போகப்பட்டார். இதுல ஒரு கடைசியா இறுதி பகுதியை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்றால், இந்த குறைவுகள் தீர்க்கிறத ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் அவகாசம் கொடுத்தார். நல்ல கவனிங்க, பஞ்சகால தீரு மட்டும் certain period, ஒரு அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு அல்லது குறைவை தீர்க்கும் வரைக்கும் அந்த பானையும் அந்த கலசத்திலே எண்ணெயும் மாவும் குறையாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளையிடும் நாள் மட்டும். நல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் நம்ம உழைச்சுதான் போய் சாப்பிடணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா குறைவு எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நிச்சயம் குறைகளை தீர்க்கிறவராய் அவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 2 காரியங்களை நினைவு கூறுங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்கள், உங்கள் குறைவுகளை அவர் தீர்ப்பார். கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்கள் குறைகளை தீர்ப்பார். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சாரிபாத்துடைய விதவை வீட்டிலே குறைவுகள் தீர்த்து வைக்கப்பட்டது. உன் குறைவை தீர்க்க கர்த்தர் உன் வீட்டுக்கு வர. உங்களுக்கு எனக்கு அத்தியாவசிய தேவைன்னு தெரியுமா? நீ அங்கேயும் ஓடி அலையாத. இந்த ஆளை பார்த்தா காரியம் நடக்கும், அந்த ஆளை பார்த்தா காரியம் நடக்கும், இந்த மருத்துவரை பார்த்தா காரியம் நடக்கும் நீ நினைக்காத. கர்த்தரை நம்பு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் கீழ்ப்படிதலை தரும். அந்த கீழ்ப்படிதலோடு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ, நீங்கள் நானும் அநேக நேரத்தில் அப்படித்தானே தீர்மானிக்கிறோம். இவ்வளவுதான் இருக்குது, இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு அது நன்றாக தெரியும். இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய நினைவுகள், உன் இருதயத்தின் எண்ணங்கள். ஆனால் அதை வைத்து உன்னை கடைசி வரைக்கும், உன் இறுதி காலம் வரைக்கும் உன்னை பயணிக்க செய்ய என் தேவனால் முடியும் என்பது கர்த்தருடைய சிந்தை, கர்த்தருடைய எண்ணம், கர்த்தருடைய இருதயத்திலே இருக்கிற காரியங்கள். ஆகவே உங்களுடைய எண்ணத்தை வைத்து, உங்களுடைய சிந்தையை வைத்து, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை வைத்து கர்த்தரிடத்திலே போட்டி போடாதீர்கள். கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு விசுவாசிக்கிறீர்களோ, சாரிபாத்துடைய விதவை வீட்டிலே குறைவுகள் தீர்க்கப்பட்டது போல இந்த நாளிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் குறைவுகள் தீர்க்கப்படுவதாக. தாராளமாய் உனக்கு இருக்காது, தாராளமாய் அல்ல, அது ஒரு நாள் இருக்கு, அதுக்கு ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா இப்ப உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தை, அந்த குறைவை வத்தி போகாம, அந்த குறைவு தீர்ந்து போகாமல், அந்த குறைவுகள் இன்னும் குறைந்து போகாமல் பார்த்துக் கொள்வதற்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிகள், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வசனத்தை கேட்டு தைரியம் கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. ஒரு புது கிருபை, ஒரு புது வல்லமை, ஒரு புது தைரியம், ஒரு புது ஆசீர்வாதம் இந்த நேரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆட்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார், குறைகளை தீர்க்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட குறைவுகளாக இருந்தாலும் சரி. சாரிபாத்தினுடைய விதவை வீட்டிலே ஆகார குறைவு இருந்தது. உங்கள் வீட்டிலே என்ன குறைவு இருக்கிறதோ, அல்லது என்ன குறையாக நீங்கள் கண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக இதோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம் என்று ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், முடித்துக் கொள்வதற்காக அல்லது முடிவதற்காக அல்லது முடித்து கட்டுவதற்காக, தீர்த்து கட்டுவதற்காக கர்த்தர் தீர்க்கதரிசியை சாரிபாத்துடைய விதவை வீட்டுக்கு அனுப்பவில்லை. குறைவுகளை தீர்த்து, அவளை புதுப்பித்து, அவளுக்கு உயிர் கொடுத்து, ஜீவன் கொடுத்து, அவள் நினைத்துக் கொண்டிருந்த அந்த மங்கி போன வாழ்க்கையை ஒளி தரும் வாழ்க்கையாக, ஒரு தீபமாக, ஒரு எழுச்சி ஊட்டும் வாழ்க்கையாக
சாரிபாத்துக்கும் அவருடைய மகனுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவன், அவர் தயை பாராட்டுகிற தேவன். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளையும் அதிகமாய் குறைவுகளை தீர்க்கிற கர்த்தர் இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கர்த்தருடைய வார்த்தை குறைகளை தீர்க்கும் தேவன் என்கிற வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்தவர்களையும் கர்த்தரை தேடுகிறவர்களையும் குறைவுகளை தீர்க்கிற தேவனாய் நீ செயல்பட்டு அற்புதம் செய்வீர் என்று சாரிபாத்தினுடைய விதவையும் வாழ்க்கையின் மூலம் நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாறுவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு புது பலனை கர்த்தர் கட்டளையிடுவதாக. ஆண்டவரே, 1000-10,000 காரியத்தை ஞானமாய் புத்தியாய் செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தரை தேடுகிற அனுபவம் இல்லையானால் குறைவுகள் ஒருபோதும் தீர்த்து வைக்கப்பட முடியாது என்கிற ஆழமான சத்தியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. கீழ்ப்படிந்து இந்த வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவருடைய கரங்களை கர்த்தர் கோர்த்து பிடித்துக் கொள்வீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குறைவுகள், ஆகார குறைவு, அவருடைய ஆரோக்கிய குறைவு, அவர்களுடைய பொருளாதாரத்தில் குறைவு, அவர்களுக்கு இருக்கிறதான சமாதான சந்தோஷத்தின் குறைவுகள், அவருடைய வீட்டில் இருக்கிறதான ஆண்டவரே மன நிம்மதியினுடைய குறைவுகள், எல்லா குறைவுகளையும் எப்பேற்பட்ட குறைவாக இருந்தாலும் அந்த குறைவுகளை கர்த்தர் இந்த நாளிலே, இந்த நிமிஷத்திலே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே, இந்த சத்தம் உடைய காதுகளுக்குள் போய் இருதயத்தை தொடுகிற இந்த வேளையிலே கர்த்தரே தீர்த்து வைப்பீராக. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு சாரிபாத்து விதவை வீட்டுக்கு தீர்க்கதரிசி அனுப்பினேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீங்களே தீர்க்கதரிசியாய், பிரதான தீர்க்கதரிசியாய் இருக்கிற கர்த்தர் எங்க வீட்டுக்கு வர நீ வாஞ்சையுள்ள தேவனாக இருக்கிறீர். குறைவுகளை நிவர்த்தியாக்க, எங்களுடைய மரண போராட்டத்தை நிறுத்தி போட, எங்களுடைய மரணத்தின் விளிம்பில் இருந்து எங்களை காப்பாற்றி தூக்கி எடுக்க நீர் வருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தரே மகிமைப்படுகிறார். எங்களை தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுத்துகிறோம். இந்த வசனம் ஆண்டவரே நேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் மனதார மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். செழிக்க செய்யுங்க, மேன்மையடை செய்யுங்க, உயர்வை தாங்க. ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் தீர்க்கிற கர்த்தர் என்பதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்தும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார்கள். Thank you. God bless you.